நண்பர்களே, உங்களை சவுத் இந்தியன் வெப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கி நம்ம இந்த சூப்பரான கருணைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டு. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சவுத் இந்தியன் வெப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும். அத்துடன் இந்த பெல் பட்டனையும் அழுத்தவும். சவுத் இந்தியன் வெப் சேனலின் புதிய வீடியோக்கள் இனிமேல் உங்களை வந்தடையும். கருணைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1/4 கிலோ கருணைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம அந்த தோல்லாம் சீவிட்டு நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம தோலெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இதை ரொம்ப மெலிசாக கட் பண்ணக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஓரளவு இந்த சைஸில் கட் பண்ணணும். ஒரு நிமிஷம் காட்டுறேன் நான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப திக்காகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப மெலிசாவும் ஆகிடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இதை நம்ம இப்போ கழுவி க்ளீன் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம இப்போ தண்ணியில் போட்டுடலாம். தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணோம். இப்போ நம்ம கருணைக்கிழங்கு வேக வைக்கணும். ஸோ அதுக்காக இது மாதிரி ஒரு குக்கரில் போட்டு வச்சுருக்கோம். இதில் இந்த கருணைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம், எவ்வளோ தேவையோ. இப்போ 2 டம்ளரே போதும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். போட்டுட்டு இப்போ நம்ம கேஸில் வச்சு ஒரு 2 விசில் விடணும். 2 விசில் விட்டால் போதும். நல்லா ஓரளவு குக் ஆகிடும் கருணைக்கிழங்கு. இப்போ நம்ம குக்கரை ஸ்டவ்வில் வச்சாச்சு. இன்னும் வெயிட் போடல. கொஞ்சம் ஆவி மேலே வரும்போது நம்ம வெயிட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஸ்டீம் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம வெயிட் போட்டுடலாம். ஸோ இப்போ 2 விசில் முடிஞ்சிச்சு. நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ ஸ்டீம்லாம் வந்து போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து ஸ்டீம்லாம் போயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இதுலேருந்து நம்ம இதை எடுத்துட்டு ஆற விடணும். இப்போ நான் எடுத்தாச்சு எல்லாத்தையும். இதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஆற விடணும். சூடெல்லாம் வந்து ஆறிடணும். நம்ம வந்து இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம் இதுக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டுப்போம். ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், அப்புறம் அரை ஸ்பூன் வந்து சீரகத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. லைட்டாக ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கருணைக்கிழங்குல வந்து அது அப்போ தான் வந்து பிடிக்கும். இப்போ இது பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு 5 பூண்டு பல்லை வந்து நம்ம இதில் தட்டி இதில் போடணும். ஸோ இதையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கருணைக்கிழங்கை ஒன்று ஒன்றா வந்து இதில் பூசி தனியாக வைக்கலாம். நல்லா போட்டு பரட்டிக்கோங்க. மசாலா வந்து 2 சைடும் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா கருணைக்கிழங்குலையும் அந்த மசாலாவை நல்லா வந்து பூசியாச்சு. இப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் இதை அப்படியே விட்டுருங்க. ஏன்னா வந்து இந்த மசாலா வந்து கருணைக்கிழங்குல நல்லா வந்து இழுத்துக்கும் கருணைக்கிழங்கு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம கேஸை வந்து பற்ற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தவா எடுத்துக்கோங்க. தவா நல்லா ஹீட் ஆகட்டும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ கல் வந்து காஞ்சிச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிச்சு. இப்போ நம்ம இதில் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மிலே வச்சுக்கோங்க.
இன்னொரு சைடு வந்து திருப்பி போடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சைடு திருப்பி போட்டோம். இப்போ திருப்பியும் வந்து திருப்பி போடுவோம். இது வந்து திருப்பி போடணும். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இது. இப்போ நம்ம மறுபடியும் திருப்பி போடுவோம். பாருங்கள், இப்போ தான் வந்து கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது கலர் மாற வரைக்கும் நம்ம ஜஸ்ட்டு திருப்பி போட்டு அது வந்து அப்படியே பொரிக்கணும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு கருணைக்கிழங்கு வறுவல். நம்ம இப்போ இதை வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்துட்டோம். மீதி இருக்கிறது நம்ம போட்டு எடுத்துடலாம். இதை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இதை அடிக்கடி செய்வோம். என் குழந்தைங்களும் வந்து இதை வந்து விரும்பி சாப்பிடுங்க. ஸோ கருணைக்கிழங்கு நிச்சயமாக வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப கருணைக்கிழங்கு வறுவல் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இதே மாதிரி இந்த அப்பா கிட்ட நாளைக்கும் செய்ய சொல்லிடல. நிறைய சாப்பிடலாண்டி. எப்பயாவது நல்லா சாப்பிடலாண்டி. சாப்பிடலாம். நல்ல ஸ்ட்ரென்த்து தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. A lot of different and interesting videos waiting for you. Just subscribe our South Indian web channel. Watch and enjoy. நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக. சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். சவுத் இந்தியன் வெப் சேனலை பார்த்து மகிழவும்.